இப்போ பார்ட்டாக பகுதியாக தேர்தல் நடத்துகிறதே எலெக்ஷன் கமிஷனால முடியல. இந்தியா ஒரு பெரிய துணைக்கண்டம், பல தேசங்களை உள்ளடக்கிய துணைக்கண்டம். இவ்வளவு பெரிய தேசத்திற்கு ஒரே நேரத்தில் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் தேர்தல் நடத்துவோம் என்பதே தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்துகிற மிகப்பெரிய பாரம். அது முடியாது, ப்ராக்டிக்கலாகவே அது முடியாது. ஆனால் இவங்க சொல்கிறது பொருளாதார விரயத்தையும் நேர விரயத்தையும் நாங்கள் குறைப்பதற்காக செய்கிறோம் என்று சொல்வது அப்பட்டமான பொய். அவர்கள் அதிபராட்சி முறையை இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும், ஒரே கட்சி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும், மாநில கட்சிகள் இருக்கவே கூடாது, சிதைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை செய்கிறார்கள். அந்த உள்நோக்கத்தை சொல்லாமல் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. 5 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசை யாரும் கேள்வி எழுப்பக்கூடாது. அந்த காலத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார், அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது 5 வருஷத்துக்கான தேர்தல் தான். ஆனால் எந்த நேரத்திலும் கேள்விக்குள்ளாக்க முடியுங்கிற ஜனநாயகம் தான் பாராளுமன்ற ஜனநாயகம். எந்த நேரத்திலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியும். நம்பிக்கை இல்லை என்கிற நிலையில் அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு மறுபடியும் புதிய தேர்தலை மக்கள் சந்திக்க முடியும். அடிக்கடி தேர்தல் வருவதனால் இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விடாது. ஆனால் ஒரு முறை தேர்தலில் மிக குறைந்த எண்ணிக்கையில் ஒரு கட்சி பெரிய கட்சியாக வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ கூட்டணி கட்சிகளின் தயவோடு தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியுது. ஆனால் இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் சந்திரபாபு நாயுடு தேவையில்லை, அவர்களுக்கு நிதிஷ்குமார் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ வெளியே வந்தால் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட முடியும். இவர்கள் விரும்புவது இப்படி எந்த கட்சியின் தயவும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியாக வெற்றி பெற்றாலே போதும், ஆட்சியில் 5 ஆண்டுகளுக்கு இருக்க முடியும். 5 ஆண்டு காலத்திற்கு எதிர்க்கட்சிகளுக்கு எந்த வேலையுமே இருக்காது. இந்த ஆட்சியை பற்றி எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது. அப்படி ஒரு நிலையை அமெரிக்காவிலே இருப்பதை போன்ற ஒரு நிலையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு எதேச்சதிகார போக்கை நிலைநாட்ட பார்க்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது.